ஆசிரியர்களுக்கு வணக்கம். நாளைக்கு நம்ம பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான கோச்சிங் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி பழைய சிலபஸில் கோச்சிங் கிளாஸ் ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது செகண்ட் பேட்ச்சு. இந்த பேட்ச் புது சிலபஸ் ஓரியன்டாக இருக்கும். இப்போ நம்ம அறிவிச்சிருக்கிற இந்த சிலபஸ் ஓரியன்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு சாட்டர்டே சண்டே கிளாஸு. சாட்டர்டே ஒரு 3 to 4 hours இருக்கும், சண்டே ஒரு 3 to 4 hours இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு சிலபஸ் போயிட்டுருக்கு, எவ்வளோ முடியுது அப்படின்னு பார்த்துட்டு ஹாலிடேஸ்லேயும் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதுலேயுமே ஒரு 4 hours கிளாஸு. இது நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் தான். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டெய்லி கிளாஸஸ் இருக்கும். நம்மளோட எய்ம் எவ்வளோ சீக்கிரம் இந்த சிலபஸை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறது தான். இப்போ நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுடைய சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். எல்லா வீடியோஸும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் கிளாஸும் இருக்கும். தமிழ் வித் இங்கிலீஷில் தான் நம்ம கிளாஸை சொல்ல போகிறோம். இதுக்கான ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அந்த மாதிரி பிடிஎஃப் எதுவும் கொடுக்கறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அதனால் உங்களுக்கு வீடியோவில் நம்ம என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ நீங்கள் அதை அப்படியே நோட்டில் எழுதிக்கலாம். எப்பயுமே நம்ம கையால் நோட்ஸ் எழுதி படிக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நோட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நடத்த உங்களுக்கு நடத்தி முடித்த பிறகு நோட்ஸ் எழுதுறதுக்கு டைம் கொடுப்போம். ஸோ அந்த டைமில் நீங்கள் எழுதிக்கலாம். திருப்பி அந்த நோட்டையே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் மறுபடியும் அந்த டாப்பிக்கில் டவுட் வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ அந்த ஆப்லேயே தான் இருக்கும். நம்மளுடைய ஆப்பில் தான் கிளாஸ் நடக்க போகுது. ஸோ அந்த ஆப்லேயே தான் இருக்கும். நீங்கள் இந்த தேர்வு முடிகிற வரைக்கும், பிஜிடிஆர்பி தேர்வு முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை திருப்பி பார்த்துக்கலாம். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்த பிறகு நோட்டில் எழுதின பிறகு ரிவைஸ் பண்ணும்போது நோட்டை மட்டுமே பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். மறுபடியும் நீங்கள் நோட்டை மட்டும்தான் படிக்கணும். சப்போஸ் ரொம்ப புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோ போய் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுமே 4 hours இருக்கும். அதனால் திருப்பி வீடியோ பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ எழுதும் போதே கிளியராக நோட்டில் சொல்ல நம்ம எழுதிக்கலாம். அதையே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகங்கிறது நம்முடைய சேனலில் நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரும். ஸோ ரிவிஷன் தான் ரொம்ப ஒரு வெற்றியே உங்களுக்கு 100% ஷூர் பண்ணி கொடுக்கறது ரிவிஷன் மட்டும்தான். அதனால் நம்ம சிலபஸை முடிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு யூனிட்டை படிச்சிட்டோம், அடுத்த யூனிட்டை படிச்சிட்டோம் அப்படின்னா படிச்சிட்டோம் தான். ஆனால் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, ஞாபகம் இருக்கணும். ஸோ ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு யூனிட்டை முடித்த பிறகு 2வது யூனிட் போகிறப்ப மொதல் யூனிட் முழுவதுமாக ரிவைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த யூனிட்டுக்கு போகணும். ஸோ இதை மட்டும் பண்ணிங்கனாவே உங்களுக்கு போதும். உங்கள் வெற்றி வாய்ப்பு 100% கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ நம்ம நாளைக்கு ஃபஸ்ட்டு 5வது யூனிட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிலபஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். 3 பேரா கொடுத்துருக்காங்க இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மட்டும். இதுக்கு முன்னாடி ஒரு பேரா தான் இருந்துச்சு போன சிலபஸில். இப்போ 3 பேரா இருக்குது. ஒவ்வொரு பேராவுமே கிட்டத்தட்ட 15 லைன் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு கிளாஸில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சிலபஸ் வைஸ் சிலபஸில் ஃபஸ்ட்டு ஃபேரடேஸ் லா இருக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசையில் என்ன இருக்கோ அப்படிங்கிறத வரிசையில் சொல்ல போகிறோம். நமக்கு அந்த லெக்சர் மெத்தடு எம்எஸ்சியில் நம்ம படித்த மாதிரி படிச்சுட்டு ஒரு 5 mark கொஸ்டின் ஆன்சர் எழுதுறது அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருக்காது கிளாஸ். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அந்த டாப்பிக்கை நம்ம எப்படி பார்க்கணும். இப்போ ஃபேரடேஸ் லானா நம்ம சொல்லிடலாம், 2 லா தான் இருக்குது. அது 2 லைனில் நம்ம படிச்சிடலாம். கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அது போதுமா? அதை மட்டும் படித்தா போதுமா? அதை மட்டும் படித்தா 2 mark கொஸ்டின் 3 mark கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். பட் ஃபேரடேஸ் லாவிலேருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஃபேரடேஸ் லாவிலேருந்து கொஸ்டின் எப்படி வரும், பிஜிடிஆர்பிலையோ மற்ற தேர்வுலையோ எப்படி வரும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கால்குலேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேரடேஸ் லாவை படிக்காமல் ஃபேரடேஸ் லாவில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு அது எங்கே அப்ளை ஆகுது, அது எங்கே அந்த கால்குலேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம அப்படி தான் அணுக போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எப்படி வரும். ஸோ எப்பயுமே நம்ம ஃபோக்கஸ் அப்படி தான் இருக்கணும். நம்ம கிளாஸோடைய ஃபோக்கஸும் அப்படி தான் இருக்கும். ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எப்படி வரும், அந்த கொஸ்டின் வந்தால் இந்த டாப்பிக்கை நம்ம படிக்கிறது மூலிமா அந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வரிசலாக இருக்கும். முதல்ல 5th யூனிட் ஆரம்பிக்கிறோம். அடுத்தடுத்த யூனிட் அப்படி நம்ம தொடர்ந்து போயிட்டுருப்போம். அடுத்தது இதில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த சிலபஸை இவ்வளோ பெரிய ஹெவி சிலபஸை முடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ ஹெவி சிலபஸை முடிக்க முடியுமா அப்படின்னா
கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது தான் இது. அது எவ்வளோ சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன், சப்போஸ் நாளைக்கே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி தான் நம்ம போகிறோம். நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு அடுத்த 60 நாளில் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோதான் முடிக்க முடியும், அப்படி கிடையாது. இன்னும் அதிகமான ஹார்ட் ஒர்க் போடுறோம், இன்னும் டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறோம். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமிங்கும் அதிகப்படுத்தணும். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பல புக்ஸை படிச்சுட்டு அதுலேருந்து தான் உங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறப்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கான நேரம் அதிகமாகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வந்துருச்சுனாவே ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு தள்ளி போதோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் நம்ம மூச்சு எடுத்துக்கிட்டு இந்த சிலபஸை முடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஏர்லியராக எக்ஸாமுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இப்போ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடுத்து தேர்வு பற்றி சொல்லிடுறேன். தேர்வு வந்து ஒவ்வொரு சிலபஸ் ஒவ்வொரு பார்ட் முடிஞ்ச பிறகு, இந்த வாரம் உங்களுக்கு 8 மணி நேரம் கிளாஸ் நடக்குது, 10 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அந்த வாரத்துக்கு நடந்த அந்த கண்டென்ட்டு அப்படியே தேர்வாக அடுத்த வாரத்தில் நடக்கும். அதாவது இன் பிட்வீன் த டேஸில் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே ஒரு தேர்வு உங்களுக்கு நடந்துடும். லாஸ்ட்டாக நடத்தி முடித்த சிலபஸ்லேருந்து அந்த தேர்வில் நம்ம கொஷின்ஸ் கேட்போம். அந்த கொஷினை வந்து கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கொஷின் டிஸ்கஷனும் உங்களுக்கு இருக்கும். மொத்தத்தில் நமக்கு டாப்பிக்கை படிக்கணும், கொஷின் அட்டன் பண்ணணும், கொஷினை புரிஞ்சுக்கணும், திருப்பி கொஷினை பார்க்கணும். இதே தான் நம்ம ஒர்க்காக இருக்கணும். ஸோ டாப்பிக்கில் இருக்கிற விஷயங்களை பற்றி நமக்கு கவலைப்படக்கூடாது. ஒரு டெரிவேஷன் இருக்குன்னா டெரிவேஷனை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த டெரிவேஷன்லேருந்து என்ன கொஸ்டின் வருங்கிறத மட்டும்தான் நம்ம எப்பயுமே ஃபோக்கஸாக வச்சுருக்கணும். ஸோ தேர்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, இதில் நீங்கள் எப்படி சேரணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினீங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அடுத்த டாப்பிக்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது அதில் எவ்வளோ ஃபீஸு, இன்ஸ்டால்மெண்ட் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நம்மளுடைய கிளாஸ் வந்து ஆப் மூலிமா தான் நடக்கும். தேர்வு ஆப் மூலிமா தான் நடக்கும். உங்கள் கம்யூனிகேஷன் எல்லாமே ஆப் தான். ஒரு ஆப் இருந்தால் போதும், நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், எல்லாமே அதிலே இருக்கும். நீங்கள் அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டைனமிக் கெமிஸ்ட்ரின்னு இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோஸ் நீங்கள் சப்போஸ் வந்து காலையில் கிளாஸ் இருக்குது, என்னால் அட்டன் பண்ண முடியல, நான் அந்த வீடியோவை பார்க்க முடியுமானா அன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அந்த ஈவினிங் மட்டும் கிடையாது, தொடர்ந்து நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம் வரைக்கும் தான் இந்த நான் சொல்ல போகிற ஃபீஸ் எல்லாமே. ஸோ இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த ஆப் வந்து அக்சஸாக இருக்கும். நீங்கள் அதில் நம்ம ஆப்பில் என்னென்ன மாதிரி இது விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு நோட்ஸ் வேணும், படிக்கிறதுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா நாங்கள் நோட்ஸு எங்ககிட்ட நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நோட்ஸை உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். பட் அது தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஒன்று, ஒரே பாணியில் போயிடணும். நம்ம என்ன நடத்துகிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடணும். நான் நடத்துகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வேறு ஒரு புக்கை படிக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் இருக்கும். வேறு ஒரு புக்லேயோ வேறு ஒரு இடத்துலையோ சார் இந்த டாபிக் சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி மேக்ஸிமம் இல்லாத அளவுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் நோட்ஸை. அதனால் நம்மளுடைய கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு வேறு ஒரு புக்கை படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் வேறு நோட்ஸை கலெக்ட் பண்ணுறது, நிறைய புக்ஸும் வாங்குறது அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம கிளாஸ் மட்டுமே உங்களுக்கு போதும். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் உள்ள எல்லாத்தையும் விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் செய்கிற வேலையை ஈஸி பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் இது மட்டுமே உங்களுக்கு போதும். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நோட்டில் எழுதுங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், திருப்பியும் ரிவிஷன் பண்ணுங்கள், கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். இது ஒன்று தான் வெற்றிக்கான ரகசியம். வேறு எதையுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. புது சிலபஸ்ஸு நிறைய பேர் எழுதுவாங்க, நம்ம போன வாட்டி கம்மியான மார்க் எடுத்தோம், இப்போ நம்ம சென்டருக்கு நம்ம வந்து படிக்கிற டைம் கம்மியாக இருக்குது, வேலைக்கு போயிட்டே படிக்கிறோம், வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறோம். இது எதுவுமே கிடையாது. படிக்கிறீங்க, கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறீங்க, கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. தொடர்ந்து இதை பண்ணினீங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு 100% இருக்கும். நம்மகிட்ட சேர்றவங்க எல்லாரையும் வெற்றி அடைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். நன்றி.